இணைந்திருப்பது இலங்கையின் முதல்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் இரவு 10:45 பிரதான செய்தி அறிக்கைகள். சர்வதேசத்தின் பல பாகங்களிலுமிருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ஜோடிங் சஞ்சய். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அத்தனகல்லவில் நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் வர்த்தகர் பலி, கர்ப்பிணி தாய் உள்ளிட்ட மேலும் 4 காயம். கடற்பிராந்தியத்தில் தொடர்ந்தும் கொந்தளிப்பு, கடலுக்கு செல்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தல். அரபு ராஜ்யத்துடனான நாடு கடத்தல் உடன்படிக்கை பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்படாமை உதயங்க வீரதுங்கவை நாட்டிற்கு அழைத்து வருவதில் தடையாக அமையுமா? மத்திய அதிவேக வீதிக்கான உத்தேச கடன் தாமதமடையும் அறிகுறி. தொடர்வது விரிவான செய்திகள். 23வது பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொண்ட ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நாளைய தினம் நாடு திரும்ப உள்ளார். ஐக்கிய ராஜ்யத்தில் 4 நாட்கள் அரசு தலைவர்கள் மாநாடும் நடைபெற்றது. பொது எதிர்காலத்தை நோக்கி எனும் துணைப்பொருளில் இந்த முறை பொதுநலவாய மாநாடு இடம்பெற்றது. சுகாதாரம், பாதுகாப்பு, நீதி மற்றும் நிலையான அபிவிருத்தி போன்ற விடயங்களை இலக்காக கொண்டு அதனை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் இந்த முறை மாநாட்டில் ஆராயப்பட்டது. பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டிற்கு இணையாக நடைபெற்ற வர்த்தக மாநாட்டில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கலந்து கொண்டதுடன் நிலையான அபிவிருத்தியை இலக்காக கொண்டு செயற்பது தொடர்பிலும் அந்த மாநாட்டில் அவர் தலைமை உரை நிகழ்த்தியிருந்தமை விசேட அம்சமாகும். 2வது எலிசபெத் மகாராணியின் 92வது பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் நேற்றைய தினம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கலந்து கொண்டிருந்தார். இதேவேளை லண்டன் கிங்ஸ்பரி ஸ்ரீ சதாதிச பௌத்த மத்திய நிலையத்தில் நடைபெற்ற புதுவருட கொண்டாட்டத்தில் பிரதம விருந்தினராகவும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கலந்து கொண்டிருந்தார். லண்டன் நகரின் ஹெரோலேஷன் மத்திய நிலையத்தில் புதுவருட கொண்டாட்டம் நடைபெற்றதுடன் அங்கு வசிக்கும் 4000க்கும் மேற்பட்ட இலங்கை பிரஜைகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். වසරේ ලැබුවා වූ නව 2018 ஆண்டில் மலர்ந்துள்ள இந்த தமிழ் சிங்கள புது வருடம் பிறந்துள்ள நிலையில் லண்டனில் நடைபெறும் பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு வருகை தந்துள்ள நான் இங்குள்ள உங்களுடன் பாரம்பரிய கலை கலாச்சாரத்துடனான நிகழ்வுகள் இந்த கொண்டாட்டத்தில் இணைந்து கொண்டதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். සමරන අවස්ථාවේ ඔබ සමග එක්වන්නට ලැබීම පිළිබඳ ஏப்ரல் 16 வெனிதா சிட்டு ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை லண்டனில் நடைபெற்ற பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொண்ட இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன லண்டன் நேரப்படி இன்று மாலை அங்கிருந்து திரும்ப உள்ளார். இலங்கை நேரப்படி நாளை மதியம் ஜனாதிபதி நாட்டை வந்தடைய உள்ளார். அல்ஷானி அத்தநாயக்க நியூஸ் ஃபர்ஸ்ட் வின்வின். புத்தளம் முதல் கொழும்பு காலியூடான மட்டக்களப்பு வரையான கடற்பிராந்தியங்கள் 3 மீட்டருக்கு கடல் அலை உயரலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. எதிர்வரும் 24ஆம் தேதி வரை இந்த நிலை நீடிக்கும் எனவும் வேறு ஆபத்துக்கள் எதுவும் இல்லை என்பதால் மக்கள் அச்சமடைய தேவையில்லை எனவும் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. இதேவேளை கடற்சார் ஊழியர்கள் அவதானத்துடன் செயற்படுமாறும் 8 மாவட்டங்களில் உள்ள மீனவர்களை கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் இடர் முகாமைத்துவ நிலையம் அறிவித்திருந்தது. மேற்கு, வடமேற்கு, ஊவா, சப்ரகமுவ மத்திய மாகாணங்களின் சில பகுதிகளிலும் காலி மாத்தறை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படுவதுடன் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களின் சில பகுதிகளில் அதிகாலை வேளைகளில் பனிமூட்டம் காணப்படும். இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்றும் பலமானதாக வீசும். எனவே பொதுமக்கள் இந்த இடி மின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் பொருட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். புத்தளம் முதல் கொழும்பு காலியூடான மட்டக்களப்பு வரையான கடல் பிராந்தியங்களில் 24ஆம் தேதி வரை கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் கடல் அலையானது 2 மீட்டர் முதல் 3 மீட்டர் வரை உயர்ந்து காணப்படும். புத்தளம் முதல் கொழும்பு காலியூடான வரையான கடல் பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாரத்துக்கு 20 கிலோமீட்டர் முதல் 30 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் தென் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். திருகோணமலை கடற்பிராந்தியத்தின் ஆழ்கடல் பகுதி கொந்தளிப்பாக உள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். மாவட்டத்தில் பெரும்பாலான மீனவர்கள் இன்று கடலுக்கு செல்லவில்லை. வானிலை எச்சரிக்கையை அடுத்து அச்சம் காரணமாக அம்பாறை மாவட்ட மீனவர்களும் இன்று கடலுக்கு செல்வதை தவிர்த்துள்ளனர். புத்தளம் மாவட்ட மீனவர்களையும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என இடர் முகாமைத்துவ நிலையம் நேற்று அறிவித்திருந்தது. அதன் பிரகாரம் இன்றைய தினம் மீனவர்கள் எவரும் கடலுக்கு செல்லவில்லை.
முல்லைத்தீவு கடற்பிராந்தியத்தில் நீர்மட்டம் ஓரளவு உயர்வடைந்துள்ளதாகவும் வழமையை விட காற்றின் வேகம் அதிகரித்துள்ளதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். காலி மற்றும் ஹிக்கடுவை கடற்பிராந்தியங்களில் கடல் அலை சீற்றத்துடன் காணப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் கூறுகின்றனர். இதனால் தொடர்ந்துவ மீன்பிடி துறைமுகத்தின் கட்சுவர் சேதமடைந்துள்ளது. குறித்த பகுதிகளின் மீனவர்கள் இன்று கடலுக்கு செல்லவில்லை என எமது செய்தியாளர்கள் கூறினர். காலி, ஹபராதுவ மற்றும் சமுத்திர மாவத்தி ஆகிய பகுதிகளில் நேற்றிரவு அலையின் சீற்றம் அதிகரித்து காணப்பட்டது. மாத்திரை, கமுருகமுவ மற்றும் நல்லரபு பிரதேசங்களில் கடல் அலைகளின் சீற்றம் அதிகரித்துள்ளது. வெலிகம, மிரிகம பிரதேசங்களில் மீனவர்கள் நேற்றும் இன்றும் கடலுக்கு செல்லவில்லை. பிரதான வீதி வரை கடல் அலை நேற்றிரவு வந்திருந்ததாக மிரிகம மீனவர்கள் கூறினர். தங்காலை மெடில்ல பிரதேசத்தில் உள்ள தற்காலிக சுற்றுலா பயணிகளுக்கான உணவு விடுதி கடலுக்குள் அடித்து செல்லப்பட்டுள்ளது. குடாவில்ல மீன்பிடி துறைமுகத்தின் கட்சுவர் மீது பயணித்துக் கொண்டிருந்த உளவு இயந்திரத்தின் மீது கடல் அலை தாக்கி விபத்துக்குள்ளானதில் சாரதி காயமடைந்துள்ளார். மட்டக்களப்பு கடற்பிராந்தியங்களில் மீன்பிடிக்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ள நிலையில் மீனவர்கள் இன்று தொழிலுக்கு சென்றுள்ளனர். இல்லை, படிக்கிற பிள்ளைகளுக்கு எந்த நாளும் தொழிலுக்கு போகாட்டி என்ன நிலப்பாடு, எங்களோட நிலப்பாடு என்ன, சாப்பாடு இல்லாமல் நாங்கள் ஒரு வயல் வேலை செய்யணும் நம்புகிறோம். நாங்கள் இந்த மீனை இந்த கடலை நம்பி தீக்கிறார்கள். எந்த நாளும் அனைத்தவனும் வேண்டாம். நாங்கள் இன்னும் எது நாளைக்கு பயப்பட்டு இருக்கிறேன். இன்னும் எங்களோட கடல் நல்லா தான் இருக்குது. இன்னும் இதில் ஒரு வேறுபாடுகள் அப்படி உரமாக கொந்தளிக்கிற மாதிரி அப்படி ஒரு வேறுபாடு எங்களுக்கு இன்னும் தெரியலை. ஆனால் இருந்தும் கவர்மெண்ட் அறிவிக்குதுன்ற ஒரு பயந்த நிலையில தான் நாங்கள் இந்த கடலுக்கு செல்லல நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்படி வடமாகாணத்தின் காங்கேசன் துறை கடற்பரப்பு ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் ஏனைய கடற்பரப்புகள் வளமை போன்று காணப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் கூறினர். இந்த வருடத்தில் இலங்கைக்கு 35 மில்லியன் அமெரிக்க டாலரை ஒதுக்கும் வெளிநாட்டு ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தை அமெரிக்காவின் காங்கிரஸ் அங்கீகரித்துள்ளது. பொருளாதார அபிவிருத்தி, ஜனநாயக செயற்பாடுகள் மற்றும் இன மத மோதல்களினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளின் மீள் எழுச்சி ஆகியவற்றிற்காகவே இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த வருடம் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரையான நிதி ஆண்டிற்காக இந்த நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளதாக சட்டமூலத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அமெரிக்காவினால் ஒதுக்கப்படும் இந்த நிதியை இலங்கை பயன்பாட்டிற்கு பெற்றுக்கொள்வதற்கு சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. பின்வரும் 3 விடயங்கள் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் உறுதிப்படுத்தி நிதி ஒதுக்கீட்டு குழுவிற்கு அறிக்கை சமர்ப்பிக்கும் பட்சத்தில் மாத்திரமே இந்த நிதியை பெற முடியும் என சட்டமூலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் மோதலுக்கான அடிப்படை காரணங்களை அடையாளப்படுத்தல், பொறுப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மையை அதிகரித்தல், நீதிக்கு மதிப்பளித்தல், சிவில் மற்றும் மனித உரிமைகளை மறுசீரமைத்தல் ஆகிய 3 விடயங்கள் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளன. மனிதாபிமான செயற்பாடு, அனைத்து விடயங்களை முன்னெடுத்தல், இராணுவ மறுசீரமைப்பு மற்றும் படையினர் தொகையை குறைத்தல் உள்ளிட்ட விடயங்களுக்காக 4 லட்சம் அமெரிக்க டாலர் ஒதுக்கப்பட்டுள்ளது. அமைதி காக்கும் நடவடிக்கைகளின் பயிற்சி மற்றும் உபகரண விடயங்களுக்கு மேலதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புத்தளம் மதுரங்குழி முக்குத்தொடுவாய் பகுதியில் 7 வயது சிறுவன் கீழே விழுந்து உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தனது நண்பனுடன் விளையாடி கொண்டிருந்த போது நேற்று மாலை குறித்த சிறுவன் கீழே விழுந்துள்ளதாக உறவினர்கள் தெரிவித்தனர். சுயநினைவற்ற நிலையில் சிறுவன் முந்தல் மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளான். இதன்போது சிறுவன் உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்ததை அடுத்து சடலம் புத்தளம் மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. புத்தளம் மாவட்ட வைத்தியசாலையில் அன்று மாலை பிரேத பரிசோதனை முன்னெடுக்கப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். முக்குத்தொடுவாய் பகுதியைச் சேர்ந்த 7 வயதான சச்சின் ஆலோக் என்ற சிறுவனே உயிரிழந்துள்ளான். முந்தல் போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரு பக்கத்து வீட்டில் விளையாட போன இடத்துல கீழே விழுந்து அடிபட்டு அவரை கழுத்து முறிஞ்சிட்டேன்னு சொல்லி எங்களை வீட்டுக்கு பக்கத்துக்கு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து கோயிலுக்கு கொண்டு போய் பார்த்த இடத்துல ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக சொல்லி ஆஸ்பத்திரியில் அவருக்கு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போன உடனே இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. அழிவை எதிர்நோக்கி வரும் தொல்லியல் சின்னமாகிய மன்னார் அள்ளிராணி கோட்டையை புனரமைக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மன்னார் மாவட்டத்தின் அரிப்பு கிராமத்தில் உள்ள அள்ளிராணி கோட்டை தமிழர்களின் பண்பாட்டு வரலாற்றிலும் புராதன வாணிப பண்பாட்டு வரலாற்றிலும்
முக்கியத்துவம் வாய்ந்த மையமாக உள்ளதாக தொல்லியல் ஆய்வுகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. முழுவதும் செங்கற்களினால் இந்த அல்லிராணி கோட்டை சதுர வடிவான கட்டமைப்பாக அமைய பெற்றுள்ளது. தொல்லியல் ரீதியாக அல்லிராணி கோட்டையின் அமைவிடம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருப்பதுடன் அதன் ஐதீக கதைகளிலிருந்து இதன் தொன்மையை எடுத்தியம்புவதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அல்லிராணி கோட்டையின் வரலாறு போர்த்துகேயர் காலத்திலிருந்து ஆரம்பமாகுவதை போர்த்துகேயர் ஒல்லாந்தர்களின் ஆவணங்களிலிருந்து அறிய முடிகிறது. இந்த கோட்டை ஆங்கிலேயர் காலத்தில் புனரமைக்கப்பட்டு அதன் அருகே வேறு பங்களாக்கள் நிர்மாணிக்கப்பட்டு சிறந்த நிர்வாக முகாமித்துவ மையமாக மாற்றப்பட்டதற்கான சான்றுகள் இன்றும் காணப்படுவதை தொல்லியல் ஆய்வுகள் வெளிப்படுத்துகின்றன. இந்த கோட்டைக்கு அண்மையில் காணப்படுகின்ற வெளிச்ச வீடு அரிப்பு கிராமத்தின் வரலாற்று பொருளாதாரத்தின் தன்மைக்கு சான்று பகர்வதுடன் இந்த முகத்துவார பகுதி பிரதான துறைமுகமாக இருந்திருக்கலாம் என வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இந்த கோட்டையை புதுவை மாநிலத்தில் உள்ள முக்கியமான ஒரு வாணிப மையமாக கருதப்படுகின்ற ஒரு மையத்துடன் இணைத்து காணக்கூடியதாக இருக்கின்றது. அங்குள்ள அந்த கோட்டையினுடைய அதே மாதிரியான அமைப்பு இங்கு அல்லிராணி கோட்டையில் காணப்படுவதனை வைத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது ரோமானிய வர்த்தக கிடங்கொன்று இந்த பிரதேசத்தில் காணப்பட்டிருக்கலாம் என்ற ஐயத்தை நமக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. அந்த பின்னணியிலே ரோமர்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அரிப்பு கிராமத்துக்கு வருகை தந்து முத்து வாணிபத்திலே ஈடுபட்டிருப்பதற்கான சான்றுகளை மன்னாரில் கிடைத்த ரோம நாணயங்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. அழிவடைந்த நிலையில் உள்ள தொல்பொருள் சின்னமாகிய அல்லிராணி கோட்டையை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். அது தற்போது பாழடைந்து அதை பராமரிப்பற்ற நிலையில் உள்ளது. அரசோ எதுவோ அதை பாதுகாக்கிறதுக்கு முன்வரவும் இல்லை, எதுவும் செய்யவும் இல்லை. அதுல சுரங்கம் இருப்பதாகவும் அறிகின்றோம். இனிவரும் சந்ததிக்கு அந்த கோட்டையை பற்றி அறிகிறதுக்கோ தெரிகிறதுக்கோ எதுவுமே இல்லை. ஏனென்றா கோட்டையில் அரவாசி கடல் உள்வாங்கிவிட்டது. இன்னும் சொற்ப எச்சங்கள் மட்டும்தான் மிஞ்சியுள்ளது. அதையாவது பாதுகாப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை வேண்டும். இவ்வாறான தொல்லியல் சார்ந்த மூலாதாரங்களை பராமரிப்பதும் பாதுகாப்பதும் மிக முக்கியமான ஒரு கடமையாக இருப்பதாகவும் எதிர்கால சந்ததிகளின் வரலாற்றின் முக்கியத்துவத்தை உணர்வதற்கும் இப்பிரதேசங்களை மீளவும் செய்வது மிக சிறப்பான ஒன்றாக இருக்கும் என நம்புகின்றேன். அழிந்து போகின்ற சுவடுகளை காப்பாற்றுவதற்காக நாங்கள் அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். பல்வேறு முயற்சிகளை எடுத்தாலும் இதை காப்பாற்றும் பொருட்டு எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுத்ததாக இதுவரை தெரியவில்லை. துபாயில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ரஷ்யாவிற்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்கவை நாட்டிற்கு வரவழைப்பதற்கு மேற்கொண்ட முயற்சிகள் இதுவரை பயணிக்கவில்லை. மிக் விமான கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட சட்ட நடவடிக்கைகளுக்கு அமைய ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்கவை கைது செய்வதற்கு இலங்கை நீதிமன்றத்தால் சர்வதேச பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. அந்த பிடியாணைக்கு அமைய கடந்த மார்ச் மாதம் 24ஆம் தேதி ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் கைது செய்யப்பட்ட உதயங்க வீரதுங்க தொடர்ந்தும் அங்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அவரை இலங்கைக்கு திருப்பி அனுப்புவதற்கான ஆவணங்கள் ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அரசின் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்தார். எனினும் நாடு கடத்தல் சட்டத்திற்கு அமைய உதயங்க வீரதுங்கவை நாட்டிற்கு திருப்பி அனுப்புவதற்கு விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய அதற்கு தேவையான ஆவணங்கள் தயார் செய்யப்படுவதாகவும் அரசு அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய அரபு ராஜ்யத்துடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட நாடு கடத்தல் ஒப்பந்தத்தை இலங்கையில் ஏற்றுக்கொள்ள முடியாததன் காரணமாக உதயங்க வீரதுங்கவை மீள வரவழைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக பத்திரிகை செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2002ஆம் ஆண்டு ஏப்ரல் 29ஆம் தேதி இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளதுடன் இலங்கை பாராளுமன்றத்தில் அதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கவில்லை என சண்டே டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருந்தது. வெளிநாட்டு ஒப்பந்தம் ஒன்றை அமல்படுத்தும் போது குறித்த நாடை ஏற்றுக்கொள்ளுமா இல்லையா என்பது தொடர்பில் மாத்திரமே கவனம் செலுத்தப்படும். நம் நாட்டை பொறுத்தவரையில் வெளிநாடுகளுடனான ஒப்பந்தத்தை கைச்சாத்திடுவதற்கு பாராளுமன்றம் அனுமதி அளிக்க வேண்டும் என நீதிமன்றம் அறிவித்துள்ளது. ஆகவே தற்போதுள்ள சட்ட வல்லுநர்கள் வெளிநாடுகளுக்கு வீணாக செல்லாது குறித்த ஒப்பந்தத்திற்கு பாராளுமன்றத்தில் ஒப்புதலை பெற்றுக் கொள்ளுமாறு நான் கோருகின்றேன். வீணாக வெளிநாடுகளுக்கு சென்று பணத்தை வீணடிக்காது சட்டத்தை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கவும். அப்படி செய்தால் உதயங்க வீரதுங்க போன்றவர்களை விரைவில் நாட்டிற்கு வரவழைக்க முடியும். அவ்வாறு செய்யாவிடின் சட்டத்தை அமல்படுத்துவதில் பாரிய சிக்கல் ஏற்படக்கூடும். இந்த விடயம் தொடர்பில் நாம் ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கான இலங்கை தூதுவர் சுலைமான் ஜிப்ரி முஹைதீனிடம் வினவினோம். இந்த விடயம் தொடர்பில் ஐக்கிய அரபு ராஜ்யத்தினால் தூதுவர் ஆலயத்துக்கு எந்தவித தகவல்களும் வழங்கப்படவில்லை என அவர் குறிப்பிட்டார். அரசினால் வழங்கப்படும் ஆலோசனைகளுக்கு அமைய சம்பவம் தொடர்பில் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கான இலங்கை தூதுவர் மேலும் தெரிவித்தார். ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி கொழும்பில் இன்று ஊடகவியல் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது.
රවී කරුණානායක හිටපු මුදල් අමාත්‍යවරයා ජාත්‍යන්තර முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க சர்வதேச நாணய நிதியத்துடன் ஏற்படுத்திய 3 வருட உடன்படிக்கையின் 4வது மீளாய்வு தொடர்பில் தற்போது அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்துடன் சில இணக்கப்பாடுகளை ஏற்படுத்தி வருகிறது. புதிய இறைவரி சட்டம், பெறுமதிசேர் வரி சட்டம் ஆகியவற்றை தயாரித்தமை, சிலாவணி சட்டத்தை மாற்றியமை ஆகியன எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்படவுள்ள செயற்பாடுகளின் தொடர்ச்சியை தவிர வேறொன்றுமில்லை. இவை தொடர்பில் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அதன் பிரகாரம் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எரிபொருளுக்கான விலை சுட்டன் ஒன்றை தயாரிப்பது அவசியமாகும். கொடுப்பனவு விடயத்தில் நெருக்கடி ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது. அந்த உடன்படிக்கையை மீறி செயற்பட்டமையினால் சர்வதேச நாணய நிதியம் அதனை மீள பெற்றதுடன் அதன் பின்னரே மஹிந்த சிந்தனை எதிர்கால நோக்கிற்கு அமைய நாட்டின் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. මුල්‍ය අරමුදල අකුලගෙන ගියාට පස්සේ තමයි මහින්ද චින්තන ඉදිරි දැක්ම අනුව රට මෙහෙව්වේ. உத்தேச 20வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் தேசிய சுதந்திர முன்னணி ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பின் போது கருத்து தெரிவிக்கப்பட்டது. அரசாங்கத்திற்குள் குழப்பங்கள், நெருக்கடிகள் ஏற்பட்டுள்ள சந்தர்ப்பத்தில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை நீக்கும் பிரேரணையை மக்கள் விடுதலை முன்னணி கொண்டு வந்துள்ளது. அரசாங்கத்திற்குள் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை தீர்த்து எதிர்க்கட்சிக்குள் நெருக்கடியை உருவாக்குவதே மக்கள் விடுதலை முன்னணியின் நோக்கமாகும். 13வது அரசியலமைப்பு சீர்திருத்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள சந்தர்ப்பத்தில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை முழுமையாக நீக்கி 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை பூரணமாக நடைமுறைப்படுத்துவதற்கு வழி சமைப்பதே மற்றொரு நோக்கமாகும். பூர்ண வசයෙන් ක්‍රියාත්මක වීමට මඟ පාදා ගැනීම තමයි මේකේ ඊළඟ අරමුණ. 2018ஆம் ஆண்டிற்கான தந்தை செல்வா நினைவு தின நிகழ்வு கொழும்பில் இன்றைய தினம் நடைபெற்றது. தந்தை செல்வா நற்பணி மன்றம் ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்வு கொழும்பு விவேகானந்த சபை மண்டபத்தில் நடைபெற்றது. எல்லோருக்கும் அன்பு வணக்கம். இது எல்லாவற்றையும் நமக்காக தந்து இந்த சேவைதனை இதன்போது பல்வேறு துறைகளில் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு தந்தை செல்வா விருது வழங்கப்பட்டது. ஊடகத்துறை சார்பில் சக்தி டிவியின் நிகழ்ச்சி பிரிவு முகாமையாளர், சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஐயாதுரை கஜமுகன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். இந்த விருதுக்கு மேலும் 3 ஊடகவியலாளர்களும் தெரிவாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. கல்வி, பொதுச்சேவை, ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கும் தந்தை செல்வா விருதுகள் வழங்கப்பட்டன. இன்றைக்கு இருக்கின்ற பல நியாயங்களை அல்லது செய்திகளை பத்திரிகை வருகின்ற பிரசாரங்களை, இந்த பின்னணி வரலாறுகளை தெரியாதவர்கள் ஏதோ இப்பொழுதுதான் குரல் எழுப்பதை போன்று பேசுகிறார்கள். எங்களுடைய நிலங்கள் விடுவிக்கப்படுகின்றதற்கு பட வேண்டும் என்பதற்காக தந்தை செல்வா காலத்திலேயே நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டியது அவசியம். சிங்கள குடியேற்றங்களுக்கு எதிராக நாங்கள் போர் தொடுக்க வேண்டும். சிங்கள திட்ட குடியேற்றங்களை அனுமதிக்க மாட்டோம் என்று போராடிய காரணத்தினால் தான் இன்றைக்கேனும் கணிசமான அளவு நிலம் எங்களுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கின்றது. இன்றைக்கு காங்கிரஸ் துறையிலே நூற்றுக்கணக்கான போராட்டங்கள், விடுதலை புலிகள் இருந்த நேரத்திலும் கூட ஹைசக்கடி சோன் என்று பிரகடனப்படுத்தப்பட்டு தடுக்கப்பட்ட அந்த பிரதேசத்திலே நாங்கள் போராட்டங்களை செய்திருக்கின்றோம். நீதிமன்றத்திலே இன்றைக்கு 2176 வழக்குகள், என்னுடைய பேரிலே ஒரு வழக்கு 2003ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டது. 2007ஆம் ஆண்டிலே எங்களுக்கு தீர்ப்பு சாதகமாக தரப்பட்டது. ஆனால் ராணுவம் ஒத்துழைக்கவில்லை. அந்த பகுதி மக்களுடைய வழக்குகள் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலே தமிழரசு கட்சியினுடைய கான்ஸ்டிடியூஷன் யாப்பு அது நாட்டை பிளவுபடுத்த போகிறது என்று சிங்கள தீவிரவாத வழக்கறிஞர்கள் உச்ச நீதிமன்ற ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அது மிக முக்கியமான ஒரு வழக்கு. நாட்டை பிளவுபடுத்த போகின்றது இந்த தமிழரசு கட்சியினுடைய தீர்மானம். மத்திய அதிவேக வீதியை நிர்மாணிப்பதற்கான உத்தேச கடன் இதுவரையில் கிடைக்கப்பெறவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. 3 கட்டங்களின் கீழ் மத்திய அதிவேக வீதி நிர்மாணிக்கப்படுகின்றது. கடுவத்தையிலிருந்து கலகிதர வரையான மத்திய அதிவேக வீதியை விரைவில் நிர்மாணிப்பதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. அதன் முதலாவது கட்டமான கடுவத்தையிலிருந்து மீரிகம வரையான 37 கிலோமீட்டர் வீதியை சீனா எக்ஸிம் வங்கியின் கடனுதவியுடன் சீன நிறுவனம் ஒன்று நிர்மாணிக்க உள்ளது. இதற்காக ஒதுக்கப்பட்ட 158.4 பில்லியன் ரூபாவை சீனாவின் எக்ஸிம் வங்கி இதுவரை வழங்காத நிலையில் ஆரம்ப கட்ட நிர்மாண பணிகள் ஒப்பந்தத்தை பெற்றுக்கொண்ட நிறுவனத்தின் செலவில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மீரிகமவிலிருந்து பொத்துகெர வரையில் மத்திய அதிவேக வீதியின் 2ஆம் கட்டம் அமைந்துள்ளது.
16 உள்ளூர் நிறுவனங்கள் 4 குழுக்களாக பிரிந்து நிர்மாணிக்கும் இந்த வீதிக்கு 4 உள்ளூர் வங்கிகள் கடன் வழங்கியுள்ளன. 137.09 பில்லியன் ரூபாய் செலவில் இந்த கட்டிடத்தை நிர்மாணிப்பதற்கு எதிர்பார்த்துள்ள நிலையில் தற்போது 10 பில்லியன் ரூபாய் நிதியை 4 உள்ளூர் வங்கிகள் ஒதுக்கியுள்ளன. பொதுஹெர தொடக்கம் கலகிதர வரையான மத்திய அதிவேக வீதியின் 3ஆம் கட்ட நிர்மாண பணியை ஜப்பானின் தாய்சே நிறுவனத்துக்கு வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருந்த போதிலும் இதுவரையில் அதற்கான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படவில்லை. வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் தகவல்களுக்கு அமைய இந்த 3ஆம் கட்டத்தை நிர்மாணிப்பதற்கு ஜப்பானின் டோக்கியோ மிட்சுபிஷி வங்கியிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு திட்டமிடப்பட்ட 153 பில்லியன் ரூபாய் கடனுதவி தொடர்ந்தும் தாமதமாகியுள்ளது. அதிக வட்டிக்கு மேலதிகமாக 10.07 வீத பாதுகாப்பு கட்டணம், 1.1 வீத தயார்படுத்தல் கட்டணம் மாத்திரமன்றி 0.25 வீத தரகு பணம் என்பன குறித்த கடனில் உள்வாங்கப்பட்டுள்ளது. இந்த கடனை பெற்றுக்கொள்வதற்கு சட்டமாதிபர் திணைக்களம் இதுவரையில் அனுமதி வழங்கவில்லை என வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் உயர் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார். வீதியை நிர்மாணிப்பதற்கான ஒப்பந்தத்தை கைச்சாத்திட தாய்சே நிறுவனத்தை தெரிவு செய்தமை தொடர்பில் அண்மையில் பரவலாக பேசப்பட்டது. இதேவேளை மத்திய அதிவேக வீதியை நிர்மாணிப்பதற்கான காணியை இழந்த பெரும்பாலானவர்களுக்கு இதுவரை நட்டஈடு வழங்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளனர். 2014ஆம் ஆண்டு தொடக்கம் 2018ஆம் ஆண்டு வரை இந்த செயற்திட்டம் மிக தாமதமாகவே முன்னெடுக்கப்பட்டுள்ளது. லாக் குழு 3 தடவைகள் கூடியது. 3 சந்தர்ப்பங்களிலும் அரசினால் வழங்கப்பட்ட கொடுப்பனவை அவர்கள் பெற்றுக்கொண்டிருந்தனர். அதனை எழுத்து மூலம் எங்களுக்கு சமர்ப்பிக்க முடியும். இறுதியான சந்திப்பின் போது எங்களுக்கு பெற்றுக் கொடுக்கப்பட்ட கொடுப்பனவில் 80% ரத்து செய்யப்பட்டிருந்தது. இந்த செயற்திட்டத்துக்கு ஜப்பான் அரசுடன் இதுவரையில் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படவில்லை என அறிய கிடைத்துள்ளது. அதற்கமைய அரசாங்கத்திற்கு கிடைக்கும் நிதியூடாக பகுதி அளவில் நிதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த பிரச்சினை தொடர்பில் அமைச்சர்கள் உள்ளிட்ட அனைவரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளோம். எனினும் எவரிடமிருந்து இந்த பிரச்சினைக்கு தீர்வு கிட்டவில்லை. நாங்கள் தற்போது கைவிடப்பட்ட நிலையில் உள்ளோம். வீடுகளை கட்ட முடியாத நிலையில் உள்ளோம். நாங்கள் அனைத்து வேலைகளையும் நிறுத்தி வைத்துள்ளோம். உயர்தரத்திற்கு தகுதி பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு யாழ் கைதடியில் இன்று நடைபெற்றது. ஐநா மனிதஉரிமை பேரவைக்கு சென்றிருந்தோம். அந்த மனிதஉரிமை பேரவையிலே கடந்த 5 வருடங்களுக்கு முன்னே இந்த முறை ஒரு வித்தியாசமான ஒரு செய்தி வெளிவந்திருந்தது. மனிதஉரிமை ஆணையாளர் அவர் பதவி விலகி போகின்ற ஒரு நிலையிலே ஒரு முழுமையான அறிக்கை ஒன்று இலங்கை தொடர்பாக வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் மிக முக்கியமான அங்கம் நடந்த இனப்படுகொலைக்கு, தமிழர்கள் நடந்த அநியாயங்களுக்கு பொறுப்பு கூறல். அந்த பொறுப்பு கூறல் சம்பந்தமாக செப்டம்பர் மாதம் 2015ஆம் ஆண்டு 30 என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்திலே எம்மை பொறுத்தவரையிலே பல குறைபாடுகள் இருக்கின்றன. இணைந்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றினர். அது கேட்டுக்கொள்ளப்பட்டதற்கு பிற்பாடு ஸ்ரீலங்காவுக்கு அரசுக்கு 2 வருஷ காலாவசம் வழங்கினர். அந்த 2 வருஷ காலாவசத்திலே 1வது வருஷ இறுதியிலே மனிதஉரிமை ஆணையாளர் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகின்றதா இல்லையா என்பது தொடர்பாக ஒரு முழுமையான அறிக்கை உண்டு மனிதஉரிமை பேரவைக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதுக்கு இணங்கதான் அந்த அறிக்கை கடந்த மார்ச் மாதம் சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த அறிக்கையிலே அந்த ஆணையாளர் துணிந்து 2 முக்கியமான விடயங்களை கூறுகின்றன. 2019ஆம் ஆண்டு மார்ச் மாதம் அந்த 2வது வருஷம் முடிகின்றது. ஸ்ரீலங்கா அரசாங்கம் அந்த 31 தீர்மானத்தை நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை கிடையாது. அதை மிக தெளிவாக சுட்டிக்காட்டி அவர் உறுப்பு நாடுகளிடமிருந்து ஒரு மிக முக்கியமான வேண்டுகோள், 2வது வேண்டுகோளை விடுகின்ற மாற்று வழிகளை தேடுங்கள். திருகோணமலை மூதூர் மல்லிகைத்தீவு பகுதியில் வாய்க்காலில் இருந்து இளைஞர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. கிடைத்த தகவலுக்கு அமைய இன்று மாலை சடலம் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். மல்லிகைத்தீவு பகுதியைச் சேர்ந்த 27 வயதான குணசேகரம் மங்களதீபன் என்ற இளைஞனே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். பிரேத பரிசோதனைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு சடலம் கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் மூதூர் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
பூமி மற்றும் சுற்றுச்சூழலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் சூழல் மாசடைவதை தடுக்கும் நோக்கோடு புவி நாள் ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படுகின்றது. IPL தொடர்பான அந்த விளையாட்டுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இணையத்திற்கான அனைத்து பிரதான செய்தி அறிக்கைகளும் நிறைவுக்கு வருகின்றன. வணக்கம்.